டு ஐஎம் கைடட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லோரும் நீண்ட நாள் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு வேக்கன்சி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அசிஸ்டன்ட் லோகோ பைலட்னு சொல்லி வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான வேக்கன்சிஸ் வந்து 5696 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் வந்து விட்டுருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு, அதாவது 20 ஜனவரி வந்து அஃபீஷியலாக வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். 10 போல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக நீங்கள் வந்து ஐடி டிப்ளமோ டிகிரி, அதாவது பர்டிகுலராக எலக்ட்ரிக்கல் அந்த இது டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து முடிச்சிருந்தா, மெக்கானிக்கல் அந்த இதில் முடிச்சிருந்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 19 பிப்ரவரி 2024 வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன ஏதுன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட்னு சொல்லி கிட்டத்தட்ட 2019 முன்னாடி தான் ஒரு வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் கழித்து தான் இப்போ இந்த வேகன்சிஸ் வந்து போட்டிருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா இந்த பர்டிகுலர் எலிஜிபிள் க்ரைட்டீரியாக்குள்ளே இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஜாப் ரிலேட்டடாக அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து இன்டிமேஷனாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா. அதனால தான் சொல்கிறேன். 20+ தான் உங்களுக்கு சேலரி, டிஏ அலவன்ஸ் எல்லாமே இருக்குது. ட்ராவல் அலவன்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய எக்கச்சக்க அலவன்ஸ் இதில் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன். பர்டிகுலராக வந்து இதுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ரயில்வே வந்துங்கிற எல்லோருடைய கனவு வேலைன்னு கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன் திரும்ப. இந்த ஷார்ட் நோட்டீஸ் வந்து உங்களுக்கு வந்து டெலகிராம் சேனல் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி பிடிஎஃப் வந்து கிளிக் பண்ணிங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தவொடனே உங்களுக்கு வந்து டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணி வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு இது பிடிஎஃப் தான் இது டெலகிராம் சேனலில் உங்களுக்கு கிளிக் பண்ணிடுறேன். அப்ளிகேஷன் சப்மிட்டட் லாஸ்ட் டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க 19/2/2024 சொல்லி. ஸ்டார்டிங் டேட் வந்து நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 20 ஜனவரி 2024 அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் வந்து 19 பிப்ரவரி அன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகிடுது. இதுக்காக வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் ஓவர் இந்தியன் வேக்கன்சி தான். தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லி பிரித்து ஸ்ப்ரெட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் மஸ்ட்டாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி ஜாப் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் லோகோ பைலட் அது ஒரு நல்ல ஜாப் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா லோகோ பைலட்ங்கிறது இப்போ வந்து பைலட் இருப்பாப்பில் அவர் பக்கத்தில் வந்து அசிஸ்டண்ட்டாக அவங்களுக்கு வந்து ஏதோ நோட்டீஸ் பண்ணுற மாதிரி, அதாவது லாஸ்ட் பெட்டியில் இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு வாக்கி டாக்கி வச்சு போகலாம். அந்த மாதிரி மூவிங் ஃப்ளாக் காட்டுறது அந்த மாதிரி. அதாவது பைலட்டுக்கு அசிஸ்டண்டாக தான் அசிஸ்டன்ட்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் இதுக்கான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் லோகோ பைலட் லெவல் 7th சிபிஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லெவல் 2 லெவலில் உங்களுக்கு வந்து இனிஷியலாக இருக்கும். 19,900 வந்து இருப்பாங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐ செக்கப் வந்து மஸ்ட்டாக வந்து செக் பண்ணுவாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து 18 to 30 வயசு வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஏஜ் லிமிட் உங்களுக்கு வந்து இருக்குது. அதாவது ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. இதுக்கு வந்து ஓபிசி அந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்போ 33 வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது. அப்போ 35 வரை எஸ்சி எஸ்டியாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான். ப்ரீஃப் நோட்டீஸ் வந்து அஃபிஷியல் சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க நாளைக்கு வந்தோடனே உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேக்கன்சிஸ் வந்து 5696 கொடுத்துருக்காங்க. ஒரு கம்மியான ஒரு வேக்கன்சின்னு நினைக்காதீங்க. வந்து நீங்கள் வந்து ஃபுல் ஃபோர்ஸாக நீங்கள் வந்து கவர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு வேக்கன்சி வந்து இந்த வருடம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு வேக்கன்சியை வந்து நீங்கள் வந்து அலாட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேபி வேக்கன்சிஸ் வந்து இம்ப்ரூவும் ஆகலாம். அதனால் வந்து நீங்கள் உடனே நாளைக்கு வெப்சைட் ஓப்பன் ஆனோடனே அப்ளை பண்ணிடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு காலம். அந்த ஐ செக்கப் அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து பார்ப்பாங்க. ஏன்னா வந்து பைலட்டுங்கிறது ஒரு அருமையான வேலைனால ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வித்தவுட் கிளாஸ், அதாவது கிளாஸ் போட்டுருங்க, ஃப்ளெக்ஸ் போட்டுருவங்க வந்து இவங்க 2 வயலையும் 6/6 இருந்தால் மட்டும் உங்களை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கலர் விஷன் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று தானே. ஏன்னா நைட்
விஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன நீங்கள் படிச்சிருந்தா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு மெட்ரிகுலேஷன் எஸ்எல்சி முடிச்சுட்டு நீங்கள் ஐடிஐ முடிச்சு என்சிவிடி அதாவது அந்த இதில் வந்து ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மெல்லர் மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், மெக்கானிசம், ரேடியோ அண்ட் டிவி, அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக் மெக்கானிக், மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிள், வயர்மேன், அப்புறம் வந்து ட்ராக் மெக்கானிக்கல், அப்புறம் வந்து கோல் வென்டர் மெக்கானிக், டீசல், ஹீட் என்ஜின், டர்ம் மெக்கானிசம், ரெஃப்ரிஜரேட்டர், ஏசி அண்ட் கண்டிஷனர் மெக்கானிக் அல்லது அது படிச்சிருந்தா பரவாயில்ல. ஐடியில் இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது. 10th ப்ளஸ் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட் படி உங்கள் ட்ரேட் மென்ஷன் பண்ணியிருந்தால் எபோவ் ட்ரேடில் வந்து நீங்கள் இது பண்ணியிருந்தா அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் அதுவும் நான் பண்ணலை அப்படின்னா மெட்ரிகுலேஷனில் வந்து நீங்கள் வந்து முடித்து டிப்ளமோவில் ஃபுல் டைமாக வந்து மெக்கானிக், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள். அதை தவிர்த்து இந்த 4 இதுலேயும் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் சொல்லியிருக்காங்க. கம்பைன் த வெர்ஷன் ஆஃப் இன்ஜினியரிங் டிசபிள் ரெகுலர்ஸ் த இன்ஸ்டியூட் ஆஃப் ஐடிஐ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நோட்னு கொடுத்துருக்காங்க. டிகிரி இன்ஜினியரிங் டிசிப்ளின் எபோவ் த அக்செப்ட் த டிப்ளமோ இன் இன்ஜினியரிங். அதாவது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் வந்து நீங்கள் முடிச்சு டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா அதாவது மெக்கானிக், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைலில் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து எலிஜிபிள்னு சொல்லி தெளிவாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு இதுதான். அதனால தான் வந்து சொல்கிறேன். நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சோன்னா அது வந்து எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜினியரிங்கில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள். அதனால் வந்து ஒன்ஸ் நான் பார்த்துக்குங்க. ரிசர்வேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களை அனௌன்ஸ் பண்ணுவோம் ப்ரிஃபரன்ஸ் அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ஆர்மி அந்த இது தான். ஃபீஸை பொறுத்தளவில் ரயில்வேக்கு வந்து உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபீஸ் வந்து ஹையாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இது வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நான் ஆர்ஆர்பி என்டிபிஎஸ் எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் 100 தவிர மீறி 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 500ல் 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்காக நீங்கள் வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்குங்க. டெபிட் கார்டு சரிங்களா, உங்கள் ஃபாதர் மதர் உங்கள்கிட்ட இல்லாட்டாலும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா 400 உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. 100 மட்டும் தான் வந்து இது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எக்ஸாம் வந்து எழுதுறதுக்காண்டி தான் அந்த ஒரு இது. ஏன்னா 500 ஃபீஸ் ஹையாக இருக்கனாலே நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போயிருங்க. அதுக்காண்டி தான் இது வந்து ஓபிசி அன்ரிசர்வ்டு அவங்களுக்கு மட்டும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ்ஆர்மி, ஃபீமேல், ஜெண்டராக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே வீக்கர் செக்ஷன் அவங்க பேக்வர்ட் கிளாஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 250 தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு 250 பே பண்ணாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் சொல்லியிருக்காங்க கீழே. த டீட்டெயில் ரீஃபண்ட் அமௌண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அவைலபிள் ஆர்ஆர்பி வெப்சைட். அந்த ரூல்ஸ் படி உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் மாதிரி சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அவைலபிள் த வெப்சைட்டில் வந்து நாங்கள் இன்டிமேஷன் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ரெக்கமெண்ட் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து சிபிடி எக்ஸாம் வந்து கம்பல்சரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி சொல்லிட்டேன். சிபிடி எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ரிலீஜன் 12 லாங்குவேஜில் இருக்கும். தமிழில் வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து சிபிடி எக்ஸாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒன்றும் பிரச்சனை நீங்கள் பயப்பட வந்து தேவையில்ல. தமிழில் கம்பல்சரி இருக்கும். ஒரு 12-14 லாங்குவேஜும் நம்ம கொடுத்துருப்பாங்க. அஃபீஷியல் வெப்சைட்டில் நோட்டீஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதனால் கம்பல்சரி தமிழில் இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கான ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவோம் அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லி ஹவு டு அப்ளையில் வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு இது பண்ணிடுவாங்க. அப்ளை டேட் வந்து ஓப்பன் ஆனே நம்மளோட இன்டிமேஷன் டெலிகிராம் சேனலில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். நம்மளுடைய ரிலீஜனுக்கு வந்து சென்னை ஜோனில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சென்னை வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுவோம். அதாவது www.rrb.chennai.government.in இந்த வெப்சைட்டில் போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட் யாராக இருந்தாலும் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒவ்வொரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் அவங்களுக்கே தெரியும் ரிலீஜனை பொறுத்தவரை. அதனால் வந்து பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கங்க. இதுக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லி நாங்கள் வந்து ப்ரீஃபாக டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்போம் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கைடன்ஸ் ஆன்லைன் எக்ஸாமின் மாடிஃபைட் அப்ளிகேஷன். சப்போஸ் நீங்கள் வந்து தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்க. ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும். சப்போஸ் தப்பாகிடுச்சு அப்படின்னா வந்து எடிட் பண்ணுறதுக்கு வந்து சம்டைம் கொடுப்பாங்க. இப்படி வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் மறுபடியும் இன்னும் ட்ரை பண்ணி மறுபடியும் இது பண்ணும்போது 2 அப்ளிகேஷனே வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களுக்கு நல்லது. அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதான் அப்ளிகேண்ட் நோட் தான் ஆர்ஆர்பி எக்ஸாம் தான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் வந்து
உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் வேல்யூபிலிட்டியாக இருக்கிற மாதிரி மொபைல் நம்பரு இமெயில் ஐடி வந்து ஆக்டிவாக இருக்கிறத வந்து கொடுத்துங்க. அதாவது கம்யூனிகேட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இமெயில் ஆர் எஸ்எம்எஸில் தான் உங்களுக்கு வந்து இன்டிமேஷன்லாம் ஒரு எக்ஸாம் கூடிய அந்த இதெல்லாம் கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு அப்புறம் எக்ஸாம் வர மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னு தெரில. அதுக்கான வந்து இப்போயே நீங்கள் வந்து தயாரானதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான வந்து எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்துக்குங்க. முடிஞ்சாலும் குயிக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்கு இருக்குமோ எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மஸ்ட்டாக எல்லா சேனல்லையும் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. 20ஆந்தேதி கண்டிப்பாக வந்து 10ஆந்தேதி வந்து 10 மணிக்கு வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிரும். ரெடியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் சொல்கிறேன். ரெடியாக இருங்க. நான் எவ்வளோக்கு உங்களுக்கு மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ண முடியும் ஷேர் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோவை. நல்ல ஒரு ஜாப் தான். வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். வேக்கன்சிஸ் 100% வந்து கண்டிப்பாக உயரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து எல்லா ரயில்வே எக்ஸாம்லேயும் வேகன்சி வந்து போட்டதே வந்து கொஞ்சம் இன்டிமேஷன் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து 5 இயர்ஸாக வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் எடுக்கலை. அதனால தான் சொல்கிறேன். 100% வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. மெடிக்கல் ஃபிட்னஸாகவும் இருக்குன்னு பார்த்துங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு ஏன்னா ஐயை செக் பண்ணி ஏன்னா கஷ்டப்பட்டு நம்ம எக்ஸாம் எழுதி அப்புறம் ஐ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் ஆனால் ரொம்ப வந்து உங்களுக்கு சங்கடம் இருக்கும். அதனால் வந்து ஐ டெஸ்ட் எடுத்துக்கேன். ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து டிஸ்டன்ஸு அந்த சென்ஸ்லாம் எல்லா மாதிரி இருக்குது. அதெல்லாம் தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. குவாலிஃபிகேஷனையும் செக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்க எசென்சியல் குவாலிஃபிகேஷன் இருக்கீங்களா? இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா வந்து அப்ளை பண்ணாதீங்க. அப்ளை பண்ண முடியாது உங்களால். நான் சொல்கிறேன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக், ஆட்டோமொபைல் இந்த பர்டிகுலர் இதில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் வந்துட்டு நீங்கள் இன்ஜினியரிங் தான் அப்ளை பண்ண முடியும். இல்லைனா பண்ண முடியாது. நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ் எஸ்எஸ்ஏ கம்ப்ளீட் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரேட் மென்ஷன் எபோ இந்த இதில் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுப்பாங்க. மெக்கானிக் அந்த இதில் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் எதுவும் பண்ணியிருக்கீங்களா அதையும் அந்த இதையும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் இது பண்ணும்போது கரெக்டாக இதை அனலைஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.